ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நாளைக்கு வந்து வியாழக்கிழமை, அதோட பங்குனி மாதம், தமிழ் மாதம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. 4 அற்புதங்களை உள்ளடக்கிய பிரதோஷமாக நாளைக்கு வர இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்குறீங்களா? என்ன அந்த 4 அற்புதம்? நாளைய தினம் வந்து சிவனுக்குரிய மாத சிவராத்திரியும் வந்திருக்குங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பிரதோஷ நாள் வந்திருக்கிறதுனால இதை வந்து குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நாளைய தினம் குரு பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை அப்படின்னா நம்ம ஞாபகத்துக்கு யார் வருவாங்க? குபேரர். ஆக இந்த பிரதோஷத்தை வந்து குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆக சிவராத்திரி பிரதோஷம், குருநாள், குபேர நாள், இந்த 4 சக்திகளை ஒன்றாக அடக்கியுள்ள இந்த நாளில் நேர்மறை ஆற்றல் அப்படின்றது நம்ம பூமியில் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்கிறது, இப்போ சாதாரண பிரதோஷத்தில் ஒரு வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கும். இந்த மாதிரி அற்புதங்கள் நிறைந்த நாளில் பிரதோஷ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. ஏன்னா இந்த பூமியில் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்குமா. அந்த நேரத்தில் நம்ம எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும், ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலுமே அதுக்கு பலன் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பிரதோஷம் அப்படின்றது சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமான பிரதோஷம். சனி பிரதோஷம் எந்த அளவுக்கு விசேஷமான பிரதோஷமும் அதே போலதாங்க இந்த 4 அற்புதங்களை உள்ளடக்கிய இந்த பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பிரதோஷம். ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷமாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நாளில் பிரதோஷ நேரம் அப்படின்றது 4 to 6 நாம் வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு வந்து பல மடங்கு பலன் அதிகமாக கிடைக்குங்க. இதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் அது பண பிரச்சனை தாங்க. அதை தீர்க்கக்கூடிய சக்தி ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுகிற சிவனுக்கும் இருக்குது, குரு பகவானுக்கும் இருக்குது, அதோடு சேர்த்து குபேரரும் இருக்குது, அதாவது குபேரருக்கும் இருக்குது. வியாழக்கிழமையில் இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் ஒரு தீபம் ஏற்ற போகிறோங்க. அந்த தீபத்திற்கு அதிகமான பலன் இருக்குது. நம்மளுடைய பண பிரச்சனை எல்லாமே தேர்ந்து செல்வ செழிப்பு உண்டாகுங்க. நாளைய தினம், அதாவது 27/3/2025 வியாழக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே இந்த விளக்கை வந்து வீட்டில் ஏற்றி வைக்கணுங்க. இதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா கொண்டக்கடலை 27 வெள்ளை கொண்டக்கடலை தான் வேணுங்க. கருப்பு கொண்டக்கடலை கிடையாது, வெள்ளை கொண்டக்கடலை. இது வந்து குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பொருள். பொதுவாக வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை ஊற வச்சு அதை மாலையாக கோத்து நம்ம கையாலேயே எடுத்துன்னு போயிட்டு குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே வர நமக்கு வந்து செல்வ செழிப்பு உண்டாகும், தங்கம் வாங்குகிற யோகம் நமக்கு உண்டாகுங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொண்டக்கடலை 27 கொண்டக்கடலை அது வந்து வீட்டில் இருந்து கூட எடுத்துக்கலாங்க. இப்போ புதுசாக கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எப்போதும் போல் ஒரு அகல் விளக்கு, நெய் அப்படின்னா நல்லெண்ணெய், இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது ஒரு தாம்பால் தட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 27 கொண்டக்கடலையை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கொண்டக்கடலையாக அந்த தாம்பூல தட்டில் வைக்கணுங்க. ஒவ்வொரு கொண்டக்கடலை வைக்கும் போதும் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக, ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு கொண்டக்கடலையாக அந்த தட்டில் எடுத்து வைக்கணுங்க. ஒவ்வொரு கொண்டக்கடலைக்கும் அந்த நாமத்தை நம்ம சொல்லணும். இப்போ 27 கொண்டக்கடலையும் அந்த தாம்பால் தட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கொண்டக்கடலைக்கு நடுவில் ஒரு மண்ணகல் விளக்கு வைக்கணும். அந்த மண்ணகல் விளக்கை சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. நெய் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நெய் தீபத்துக்கு அதீத பலன் இருக்குது. ஒருவேளை நெய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு பொட்டு நெய்யாவது அதில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை கலர் திரி போடுறது ரொம்ப விசேஷம். பச்சை கலர் வந்து குபேர பகவானுக்குரிய நிறம், அதனால் பச்சை கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கணுங்க. இவ்வளோதான் வழிபாடு. இந்த கொண்டக்கடலை தட்டுக்கு மேலே வில்வ இலை கிடச்சிது அப்படின்னா அந்த வில்வ இலையை வச்சுக்கலாங்க. ஒரு இலை கிடச்சா கூட பரவாயில்ல. இல்லை பழைய இலைகள் தான் வீட்டில் இருக்குது, ஏன்னா வில்வ இலைக்கு வந்து நிர்மால்யம் கிடையாதுங்க. அதை எத்தனை தரம் வேணாலும் தண்ணியில் கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு 3 வில்வ இலையை வச்சுட்டு இந்த விளக்கு வந்து பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம். உங்கள் கிட்ட ஸ்படிக லிங்கம் இருக்குது, இல்லை வந்து லிங்கம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர். அதனால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ அத்தனை அபிஷேகம் பண்ணுங்கள். உங்ககிட்ட பால், தயிர் இந்த மாதிரி எதுவுமே இல்லையா, சுத்தமான தண்ணி அதை கங்கையாக நினச்சி
நீங்கள் அபிஷேகம் பண்ணால் கூட போதுங்க. அபிஷேகம் பண்ணி அது பக்கத்துலேயே கூட வச்சிடலாங்க. அந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே நம்ம ஸ்படிகலிங்கத்தை வச்சிடலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சிலைகள் வச்சுருக்கீங்க, சிவபெருமான் சிலைகள் வச்சுருக்கீங்க, ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னாலும் அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நாளைக்கு பிரதோஷ நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மனமுருகி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தரணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கோடான கோடி கடனும் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அடையுங்க. கோடான கோடி செல்வம் உங்களுடைய வீட்டில் வந்து பெருகுங்க. கொண்டைக்கடலை வந்து குரு பகவானுக்குரியது. வியாழக்கிழமை மாலை நேரம் குபேர நேரம், 5 to 8 குபேர நேரம். பச்சை நிற திரி போட்டு விளக்கேற்றினா குபேரர் வந்து ஓடோடி வந்துடுவாருங்க. முடிஞ்சால் நெத்தியில் கொஞ்சம் பச்சை கலர் குங்குமம் வச்சுக்கோங்க. ஈசனுக்கு வந்து வில்வ இலை, மகாலட்சுமிக்கு நெய், குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை அப்படின்னு எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டோம். விளக்கை ஏற்றி வச்சுட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை செஞ்சால் மட்டுமே போதுங்க. சிவபெருமானுக்குரிய மந்திரம் சொல்லலாம், குபேரருக்குரிய மந்திரம் சொல்லலாம், குரு பகவானுக்குரிய மந்திரம் சொல்லலாம், மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரம் சொல்லலாம். இவங்க எல்லாருமே வந்து செல்வத்திற்கு அதிபதியானவங்க. அதனால் அவங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். எதுவுமே தெரியலையா, இப்போது ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக, ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் குபேராய நமக, ஓம் குரு பகவானே நமக இப்படின்னு அந்த தெய்வங்களுக்குரிய பேரை சொல்லி கடைசியில் நமக சேர்த்துக்கலாம், இல்லைனா போற்றி சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து ஓம் போட்டுட்டு கடைசியில் போற்றியோ நமகவோ அப்படின்னு சேர்த்துட்டு அதுவே ஒரு மந்திரம் ஆகிடுங்க. பூஜையெல்லாம் நிறைவடைஞ்ச பிறகு அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தட்டும் கொண்டக்கடலையும் பூஜை அறையிலே இருக்கணுங்க. அடுத்த நாள் அந்த கொண்டக்கடலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு சுண்டல் செஞ்சு நாம் வந்து பிரசாதமாக சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ 27 கொண்டக்கடலையே ஒன்றா நம்ம வேக வைக்க முடியாது இல்லைங்களா, அது கூட கொஞ்சம் சேர்த்து கூட வேக வச்சு அது வந்து நாமளும் பிரசாதமாக எடுத்துகிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த மாதம் வரக்கூடிய பிரதோஷ நாளுக்குள்ளே உங்களுடைய பண பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ கோடிக்கணக்கில் கடன் இருக்குது, ஒரே மாதத்தில் தீர்ந்துருமா அப்படின்னா தீராதுங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஏதாவது அந்த கடன் அடையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த சிவனும் குபேரரும் குரு பகவானும் அருள்வாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. பொதுவாக வந்து எல்லா நாட்களிலுமே நம்ம அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு வந்து 4 கிழமெல்லாம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. அதுவும் குறிப்பாக இப்போ வந்து வெயில் காலம், இப்போ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு தயிர் சாதம், இந்த வெயிலுக்கு ஏற்ற சாதம் அப்படின்னா தயிர் சாதம், நீர் மோர், தண்ணி, இந்த மாதிரி உங்களால் எத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்க முடியும், ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம். அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. இதை வந்து கோவிலில் போயிட்டு தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, எதிரில் யாராவது ஒருத்தர் தாகத்தோடு கண்டிப்பாக வருவாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க, இருக்கிறவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. நமக்கே தெரியும் இவங்க வந்து ரொம்ப இல்லாமல் இருக்காங்க, பசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சி மன திருப்தியாக அவங்கள வாழ்த்துற அளவுக்கு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த விஷயத்துங்களை வந்து நாளை தினம் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த அன்னதானம் பண்ணுறது நாளைக்கு தான் பண்ணணும்னு கிடையாதுங்க. அதை எப்போ வேணால் பண்ணலாம். நைட்டு பகல் இந்த மாதிரி எந்த நேரமே பார்க்கக்கூடாது. ஒரு அவசரம் அப்படின்னா ஒரு சிலர் 6 மணிக்கு மேலே வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாது, இது கொடுக்கக்கூடாது, பணம் கொடுக்கக்கூடாது, நகை கொடுக்கக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னும் போது நேரம் காலம் இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது. அந்த உயிரை காப்பாற்றுறது மட்டும்தான் நம்மளுடைய கோலாக இருக்கணும். அதை தான் நான் பின்பற்றிட்டு வரேன் இந்த நாள் வரைக்குமே. ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நாளைக்கு பண்ணுங்கள். இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. முடிஞ்சால் பக்கத்தில் சிவன் கோயில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதாவது வந்து இந்த பிரதோஷ நேரத்தை கோவிலில் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றலாம். ஒருவேளை உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் தான் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த பிரதோஷ நேரத்தில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டிலேயே வழிபாடு செஞ்சாலும் சரி, கொண்டக்கடலை இருந்தது அப்படின்னா இந்த தீபத்தை ஏற்றிட்டு எங்களுடைய பணப்பிரச்சனை தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே எங்கள் கடன் பிரச்சனைக்கு பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார சிவபெருமானை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அது நடக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கொண்டக்கடையில் மேலே நம்ம தீபம் ஏற்றினா நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துருமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் நீங்கள் செய்யாதீங்க. இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம். நிறைய பேர் வந்து நீங்கள் அந்த கொண்டக்கடலை மாலையை வந்து தட்சிணாமூர்த்திக்கும் அதே போல் குரு பகவானுக்கும் போகிறத பார்த்துருப்பீங்க.
அதெல்லாம் வந்து பெரியவங்க வந்து சொல்லி வைக்காமலாம் இதெல்லாம் செய்கிறோம். அது செஞ்சால் எத்தனையோ பேருக்கு நல்லது நடந்திருக்கும். அதே வழியை தான் நாம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறோங்க. இதுக்கும் கண்டிப்பாக ஒரு பவர் இருக்குது. பவர் இல்லாமல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போகலை. ஸோ நாளைய தினம் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான நாள். இந்த மாதிரியான நாள் மறுபடியும் எப்போ வரும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. கிடைக்கும்போது அந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணுங்க. எளிமையான வழிபாடு செய்து பலனடைங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.